ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் அரசாங்கம் ஒரு புதிய தீர்வை கொண்டு வந்திருக்கு. அதுதான் ஏர் டாக்ஸி சேவை. இது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அமீரகத்தில் பறக்கும் டாக்ஸி சேவை வரப்போகுது. இதுக்காக வெர்டிக் போர்ட்ஸ் எல்லாம் கட்டும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பறக்கும் டாக்ஸிகள் தரையிறங்கக்கூடிய இடத்தெல்லாம் கட்டுமானம் செஞ்சுட்டு வராங்க. இந்த இடமானது 3100 சதுர மீட்டர் பரப்பளவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையம் ஆண்டுதோறும் 42,000 தரையிறங்கலையும் சுமார் 1,70,000 பயணிகளையும் கையாளும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேவை மூலமாக நகர்ப்புற வான்வழி போக்குவரத்தை வழங்கும் முதல் நகரமாக உலகத்திலேயே துபாய் மாறப்போகுது. இந்த சேவையோட முதல் கட்டமாக துபாய் சர்வதேச விமான நிலையம், டவுன், துபாய் மெரினா மற்றும் பாம் ஜுமேரா ஆகிய 4 இடங்களில் வெர்டி போர்டுகள் அமைக்க போகிறாங்க. இதை ஸ்கை போர்ட்ஸோடு இணைந்து வடிவமைக்க போகிறாங்க. தரை இறங்கக்கூடிய பகுதிகள், மின்சார சார்ஜிங் வசதிகள், பிரத்யேக பயணிகள் பகுதி, பாதுகாப்பு நடைமுறைகள் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பாம் ஜுமேரா போகிறதுக்கு 45 நிமிடங்கள் ஆகும். ஆனால் ஏர் டாக்ஸியில் 10லேருந்து 12 நிமிஷத்தில் போயிடலாம். மேலும் ஜாபி ஏவியேஷன் நிறுவனம் மூலமாக விமான உற்பத்தியை செய்ய போகிறாங்க. RTA தான் போக்குவரத்து முறைகளை நிர்வாகம் செய்யும். இந்த பறக்கும் டாக்ஸியோட அம்சங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஜாபி S4 பறக்கும் டாக்ஸியானது செங்குத்தாக புறப்படும், தரையிறங்கும் திறனும் கொண்டது. இது ஒரு மின்சார வாகனமாகவும் செயல்படும். டாக்ஸியில் 6 ரோட்டர்கள், 4 பேட்டரி பேக்குகள் இருக்கும். அதிகபட்சமாக 321 கிலோமீட்டர்லேருந்து 161 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதில் 4 பேர் பயணிக்கலாம், ஒரு பைலட்டும் இருக்கலாம். ஹெலிகாப்டரோட கம்பேர் பண்ணும்போது இதில் குறைந்த சட்டம் தான் வரும். பறக்கும் டாக்ஸி சேவையை தொடங்க இந்த ஆண்டோட தொடக்கத்திலேயே ஜெனரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி, துபாய் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி, இங்கிலாந்தை தளமாக கொண்ட ஸ்கைபோர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அமெரிக்காவை தளமாக கொண்ட ஜோபி ஏவியேஷன் எல்லாருமே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.